நான் அவரோடு உறவாட, அவர் என்னோடு உறவாட. இப்பொழுது நடக்கக்கூடிய காரியம் என்னவென்றால், என் முகம் வெட்கப்படவில்லை, உங்கள் முகம் வெட்கப்படவில்லை. மாறாக ஒரு அற்புதம் நடக்கிறது. என்ன நடக்குதுன்னா, பிரகாசம் அடைகிறது. வாழ்க்கையில் ஒரு பிரகாசம், ஆசீர்வாதம் என்கிற பிரகாசம், மகிமைங்கிற பிரகாசம், சந்ததி பெருக்கம் என்கிற பிரகாசம். ஆமா, சூழ்நிலை மாறிவிட்டது, அதுல ஒரு ஆசீர்வாத பெருக்கம். அப்ப பார்க்கும்போது, தேவரீ என் விளக்கை ஏற்றுவேன். தாவீது, என் விளக்கை ஏற்றிடுவேன். ஆமா, நம்ம நினைக்கிறோம், என் விளக்கு எப்படியா ஏத்திருங்க பிரதர், ஒரு வாய்ப்பை கொடுங்க, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்க, ஏதோ ஒரு காரியத்தை செய்யுங்கன்னு சொல்லி மனிதரை தேடிக்கொண்டிருக்கோம். இல்ல இல்ல, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து உங்களுக்கு உதவி வரும். எனக்கு ஒத்தாசை வரும் பருவதற்கு நேராக என் கண்களை ஏறெடுப்பேன். ஆமா, அப்ப உங்களுக்கு ஒத்தாசை எங்க இருந்து வரணும்? ஆண்டவர்கிட்ட இருந்தா வரணும். உங்களுக்கு அதிசயம் எங்க இருந்து வரணும்? அப்பாட்ட இருந்தா வரணும். ஆமா, மனுஷன் மூலமா சப்ளை பண்றாரு, அதுல மாற்றுக்கிறது இல்ல. மனுஷன் மூலமா தான் எல்லாத்தையும் பண்றாரு. ஆனால் அற்புதங்கள் எங்க இருந்து? அவர் ஆமா, அவர் யாரை ஏவுகிறாரோ, எந்த காரியத்தை ஏவுகிறாரோ. ஆமா, எலியாவுக்கு அப்பம் இறைச்சியும் கொடுக்கும்படி காகத்தை ஏவினார். காகங்கள் கூட்டம் கூட்டமாக வந்ததை பார்க்கிறோம். சாரிபாத் விதவியின் உள்ளத்தை ஏவுகிறார். அதுக்கப்புறம் சோர்ந்து போகும்போது தேவ தூதர் மூலமாய் உணவு கொடுத்ததை பார்க்கிறோம். அப்ப யாரை ஏவுகிறாரோ அவர்கள் கொடுப்பார்கள். அப்ப தேவனாய் கர்த்தர் அதுக்கு பின்னணியில் இருந்து கொண்டு அவர் வேலை செய்து கொண்டிருக்கிறார். இப்போ நீங்க நானும் என்னை விளக்கை ஏற்றுங்க, சகோதரியை விளக்கை ஏற்றுங்க, என்னுடைய உடன்பிறப்பை விளக்கை ஏற்றுங்கன்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். இல்ல இல்ல, தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர் என்று ஒரு ஆணி